அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரைட் டு எஜுகேஷன் இதுல குழந்தைகளை சேர்க்கறதுக்கான அந்த சுற்றறிக்கையை தான் வெளியிட்டிருக்காங்க. இந்த குழந்தைகளுக்கு எந்த டேட் ஆஃப் பர்த்ல இருந்து இருந்தா அதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் இந்த சுற்றறிக்கையில சொல்லியிருக்காங்க. அதாவது தனியார் ஸ்கூல்ல இலவசமா இந்த ஆர்டிஇ உரிமை சட்டத்தின் கீழே படிக்கிறதுக்கான சுற்றறிக்கையில 25% இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த செயல்முறையெல்லாம் ஏப்ரல் 2ஆம் தேதியில இருந்து மே 29க்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறதான் இந்த ஆர்டிஇ கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ எல்கேஜி அல்லது முதல் வகுப்பிற்கு அருகாமையில் அதாவது 1 கிலோமீட்டர்ல சுற்றுலா உள்ளவங்க இந்த ஆர்டிஇ மூலமா அப்ளை பண்ணலாம். ஆர்டிஇ ஆக்டின் படி 25% இடஒதுக்கீட்டிற்கான சேர்க்கைக்கு தகுதியான இடங்களின் எண்ணிக்கை 2023-24 ஆம் கல்வியாண்டில் நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இஎம்ஐஎஸ் இணையதளத்தின் உள்ள மாணாக்கர்களின் எண்ணிக்கையில் 25% கணக்கிட்டு சம்பந்தப்பட்ட பள்ளிகளின் இஎம்ஐஎஸ் லாகினில் 10/4/2024 அன்று வெளியிடப்படும் அப்படிங்கறத அதாவது லாஸ்ட் இயர் இருக்கிற அந்த சேர்க்கையை பொறுத்து இப்ப அந்த இஎம்ஐஎஸ் லாகின்ல 10ஆம் தேதி வெளியிட போறாங்க. அதாவது எவ்வளவு மாணாக்கர்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது இந்த பள்ளியின் சார்ந்த முதல்வர் பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள இடங்களை அன்றைய தினமே அந்த 25% சேர்க்கைக்கான தகுதியான இடங்களை அலாட் பண்ணணும், மக்களுக்கு தெரிகிற வகையில அறிவிப்புகளை வெளியிடணும் அப்படிங்கிறதும் அடுத்து 10/4/2024 அன்றே பள்ளியின் விரிவான வாரியான தகுதியான இடங்களின் எண்ணிக்கையை இணையதளத்திலும் tnEMI.tnschools.gov.in வெளியிடப்படும் அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்பிரிவு 12(1)C சேர்க்கை கோரும் குழந்தைகளின் பெற்றோர்கள் RTE-TNSchool.gov.in என்ற வெப்சைட்ல 22/4 முதல் 20/5/2024 வரை எங்கிருந்து வேண்டுமானாலும் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம். 22/4/2024 முதல் 20/5/2024 வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், தனியார் பள்ளிகளது மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர், ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி வட்டார வள மையம் ஆகிய அலுவலகங்களில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை இணைய வழியில் விண்ணப்பத்திற்கான அந்த ஏற்பாடுகள் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. சோ அந்தந்த பள்ளிகளில் விண்ணப்பங்கள் ஏதேனும் பெறப்பட்டால் சார்ந்த பெற்றோர்களுக்கு ஒப்புகை சீட்டு, இந்த அரசாணை நிலையனோட அந்த ஒப்புகை சீட்டு 1/4/2013 உள்ள ஒப்புகை சீட்டில் உள்ளபடி வழங்கணும் அப்படிங்கிறது. விண்ணப்பங்கள் பள்ளியிலேயே உள்ள இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யலாம் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் சேர்க்கை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே சென்றடையும் வகையில் பள்ளி ஸ்கூல் அதாவது இந்த என்ட்ரன்ஸ் கேட்ல 6x10 அடி அளவுல போர்டு வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. இந்த RTE 25% இடஒதுக்கீட்டின் கீழே மாணாக்கர்கள் சேர்க்கைக்கு செய்யப்படும் பள்ளிகள் முறையாக அங்கீகாரம் பெற்றிருக்கணும் அப்படிங்கிறதும் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தனியார் பள்ளிகள் கட்டண வசூல் ஒழுங்குமுறை சட்டம் 2009 படி தனியார் பள்ளிகள் கட்டண நிர்ணய குழுவால் நிர்ணயிக்கப்படும் கட்டணத்தை இஎம்ஐஎஸ் இணையதளத்தில் மேலும் பதிவேற்றம் செய்த அதாவது ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கான அந்த சான்றிதழ்ல என்னென்ன சான்றிதழ்லாம் இருக்கணும் அப்படிங்கறதான் இதுல குறிப்பிட்டிருக்காங்க. பிறப்பு சான்று பதிவேற்றம் செய்யப்பட்ட குழந்தையின் பிறப்பு சான்றிதழை ஆய்வு செய்து கீழ்காணும் சான்றிதழ் ஏதேனும் ஒன்று பதிவேற்றம், அதாவது பர்த் சர்டிபிகேட் இருக்கு, அந்த பர்த் சர்டிபிகேட் இருக்கணும், அல்லது ஹாஸ்பிட்டல் ஆக்சுவலி 2 மிட் வைஃப் ரெஜிஸ்டர் அந்த சர்டிபிகேட், அங்கன்வாடி ரெக்கார்டு, டிக்ளரேஷன் ஆஃப் அஃபிலியேட் த கேட் ஏஜ் பை த பேரண்ட் கார்டியன்ல அப்படிங்கிற இந்த சர்டிபிகேட்லாம் இருக்கணும். எல்கேஜி வகுப்பிற்கு விண்ணப்பிக்கும் குழந்தைகள் 1/8/2020 முதல் 31/7/2021 பிறந்திருக்கணும் அப்படிங்கிறது. அதாவது உங்களுடைய குழந்தை 1/8/2020 வச்சுக்கோங்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள். இந்த டேட்ல பிறந்திருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்க எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். அதே போல 31/7/2021 இந்த டேட்லயும் பிறந்திருந்தாங்க அப்படின்னாங்கன்னா எல்கேஜிக்கு அப்ளை பண்ணலாம். இந்த இயருக்கு இடைப்பட்ட டேட்ல எந்த டேட்ல வேணாலும் உங்களுடைய குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இருக்கலாம். சோ இந்த ரேஞ்சில் உள்ளவங்க எல்லாமே இந்த எல்கேஜிக்கு நீங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ அதே போலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் 1/8/2018 முதல் 31/7/2011 குழந்தையோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறது. வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினருக்கான சான்று யார்கிட்ட இந்த அத்தாரிட்டி நீங்க வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது. பேக்வர்ட் கிளாஸ், முஸ்லிம்ஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், சீர்மரபினர், இந்த மாதிரி பட்டியல் வகுப்பினர், இது எல்லாத்துக்குமே அந்தந்த
காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த பட்டியல் வகுப்பினர் இவங்களுக்குலாம் வந்து தாசில்தார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்து பழங்குடியினருக்கு வந்து ஆர்டிஓ, சப் கலெக்டர், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது எல்லாமே. பிற்படுத்தப்பட்டோர்ல வந்து முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் இவங்களுக்கு வந்து டெபுட்டி தாசில்தார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க கிட்ட வந்து இவர்களால வழங்கப்பட்ட சான்று வந்து பதிவேற்றம் செய்திருக்கணும் அப்படிங்கறத வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் ஆபீசர் அத்தரைசேட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற. துப்புரவு தொழிலாளியின் குழந்தை இவங்க வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி ஆஃப் கமிஷனர் ஆஃப் ரெஸ்பெக்ட் கார்பரேஷன், முனிசிபாலிட்டி எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இவங்க கிட்ட இருந்து வழங்கப்பட்ட அந்த சான்று. அதே போல வந்து மாநகராட்சி, நகர்ப்புற ஊராட்சி இதுல பணி புரியாதவர்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இவங்களுக்கு. அடுத்து வந்து டிசபிலிட்டிஸ், இந்த குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் டிஃபரண்ட்லி எபிள்டு ரெகபிலிட்டேஷன் ஆபீசர் இவங்கள்ட்ட. வருமான சான்றிதழ் வந்து தாசில்தார், ரெவென்யூ இவங்கள்ட்ட. பெற்றோருக்கான அந்த ஒரு ப்ரூஃப் ஏதாவது இருக்கணும் அப்படின்னா ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார், டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் பாஸ்புக், இது எல்லாமே. சர்டிபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ், விஏஓவால கொடுக்கப்பட்ட அந்த இது, ஐடி கார்டு, ஸ்டேட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இது எல்லாமே. மேலும் வந்து விண்ணப்பத்தில் குறிப்பிட்டுள்ள முகவரியில் குழந்தையின் பெற்றோர் வசிப்பதை உறுதி செய்யணும் அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ப்ரூஃப் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்ல வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க அங்கதான் இருக்கீங்களா அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து இப்ப நீங்க ஒரு அட்ரஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வேற, வேலை செய்யற அட்ரஸ் வேற. இப்ப நீங்க கண்டிப்பா வந்து வேலை செய்யற அட்ரஸ் தான் கொடுத்திருப்பீங்க. சோ அந்த அட்ரஸ்ல இருக்கிறதுக்கான அந்த ப்ரூஃப் தான் வந்து நீங்க ஒண்ணு கொடுக்கணும். இருப்பிடத்தை நிரூபிக்கும் கீழ்காணும் தான் சான்றிதழ்ல இருக்கணும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. சோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதற்கான அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 20/5/2023க்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆவணங்கள் விடுபட்ட அந்த விண்ணப்பங்கள் எல்லாமே 27/5/2024 மாலை 5 மணிக்குள்ள மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ராங்கா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து ரிமார்க்ஸ்ல அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா நீங்க அப்லோட் பண்ணாதான் வந்து உங்களுக்கான அந்த செலெக்ஷன் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுடைய நீங்க போட்டிருக்கிற ஸ்கூல்ல அதிகப்படியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப இந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்கன்னா குலுக்கல் முறையில தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குலுக்கல் முறைக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கணும். அதுல ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னா கூட உங்களையே ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வரவங்கள தான் வந்து குலுக்கலுக்கு போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுக்கறது எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி நீங்க அப்ளை பண்ணீங்க. அது நீங்களே வந்து இந்த வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடியான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்க பண்ணி பாத்துங்க. குலுக்கல் நடைபெற்ற அன்னைக்கு யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாமே அன்னைக்கே வந்து அறிவிச்சிருவாங்க. அதே போல வந்து வெப்சைட்லயும் வந்து உங்களுக்கு அறிவிச்சிருவாங்க. தேர்வு செய்யப்படும் மாணாக்கர்களின் பெற்றோர்களின் கைபேசிக்கு வந்து இந்த SMS எல்லாமே வரும். அதாவது சேர்க்கைக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணாக்கர்கள் விவரம் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள மாணாக்கர்கள் விவரத்தை வந்து 29/5/2024 வந்து உங்களுக்கு SMSல வரும் அப்படிங்கறதான். ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இதுல கீழே கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கலாம். தகுதியான விண்ணப்பங்கள் வந்து 25% ஒதுக்கீட்டுல வந்து 28/5/2024 வந்து குலுக்கல் முறையில வந்து நடைபெறும் அப்படிங்கிறது. குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்ட விண்ணப்பதாரர்கள் விவரம், விண்ணப்ப எண் மற்றும் பள்ளியில் தகுதியுள்ள ஒரு பிரிவுக்கு 5 மாணாக்கர்கள் 5 சீட் பெர் செக்ஷன் அந்த விதத்துல வந்து காத்திருப்பு பட்டியலுக்கான மாணாக்கரின் விவரங்கள் ஆகியவற்றை எல்லாமே இதுல வந்து 29/5. ஸோ இப்போ செலக்ட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க, அவங்க வேணாம் வேற ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னாங்கன்னா அந்த காத்திருப்போர் பட்டியலில் இருக்காங்கல்ல அவங்கள வந்து இதுல இவங்களுக்கு பதிலா வந்து இவங்க இந்த இதுக்கு வந்து சீட்டுக்கு வந்து அட்மிஷன் போடுவாங்க. குலுக்களில் தேர்வு செய்யப்பட்ட குழந்தைகள் சேர்க்கைக்கு வர தவறினால் காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஒன்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோம் அப்படிங்கறத இந்த சேனல்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.